அனைவருக்கும் வணக்கம். இப்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். அதுதான் 8வது ஊதியக்குழு 2026 வரப்போகும் இந்த மாற்றத்திற்காக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பளம் எக்கச்சக்கமாக ஏறப்போகுது, அலவன்ஸ் அள்ளப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நிஜமாகவே இந்த 2% டிஏ உயர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதா, இல்லை இதெல்லாம் வெறும் கணக்கு தந்திரமா? வாங்க இன்றைக்கி உண்மையை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சம்பளத்தில் அடிப்படை ஊதியம் தான் ராஜா. ஏன்னா உங்கள் பிஎஃப், பென்ஷன், கிராஜுவேட்டி, ஏன் நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்கணுன்னா கூட இந்த பேசிக் பே வச்சு தான் கணக்கிடுவாங்க. இப்போது அறிவிச்சிருக்கிற அந்த 2% டிஏ உயர்வு, அதாவது இந்த 58%லேருந்து 60% எப்படி வேலை செய்து தெரியுமா? ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். முதல்ல டிஏ 60% தொடுது, அப்புறம் 8வது ஊதியக்குழு வரும்போது இந்த மொத்த டிஏவும் உங்கள் பேசிக் பேவோட சேர்ந்துடும். அப்புறம் டிஏ 0 ஆகிடும். இதனால் என்ன லாபம்னா, பேசிக் பே அதிகமாகும்போது அதை சார்ந்த மற்ற எல்லா படிகளும் தானாகவே உயரும். இது ஒரு நீண்ட கால லாபம். இப்போ தான் நம்ம ரியாலிட்டி செக்குக்கு வர்றோம். அரசு கொடுக்குற படிகள் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஒத்துப்போகுதா? சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களில் ஒரு நல்ல வீட்டுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே வாடகை ஆகுது. ஆனால் அரசு கொடுக்குற ஹெச்ஆர்ஏ வெறும் 13 முதல் 14,000 தான். ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் உங்கள் கையிலேருந்து தான் போகுது. 7வது ஊதியக்குழு வந்தப்போ பெட்ரோல் 60 ரூபாய், இப்போது 110 ரூபாய். ஆனால் ட்ராவல் அலவன்ஸு இன்னும் பழைய கணக்கிலேயே இருக்குது. மாதம் 1000 ரூபாய் மெடிக்கல் அலவன்ஸ் தராங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் பெட் சார்ஜ் கூட இது பத்தாது. அதனால தான் தொழிற்சங்கங்கள் இதை 20,000 மாற்றணும்னு போராடுறாங்க. அரசு நிர்வாகத்தை எளிமையாக்க 50க்கும் மேற்பட்ட படிகளை வெறும் 5 பிரிவுகளாக குறைக்க போகிறாங்க. இது கேட்க நல்லா இருந்தாலும் இதில் ஒரு ஆபத்து இருக்குது. வரி விலக்கு இருந்த படிகள் எல்லாம் இப்போது வரிக்கு உட்பட்ட பிரிவுக்குள்ளே வந்தால் உங்கள் கைக்கு கிடைக்கிற நிகர சம்பளம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது சம்பளம் அதே தான், ஆனால் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த 8வது ஊதியக்குழுவால் யாருக்கு லாபம்? இது ஒரு வரப்பிரசாதம். அதாவது இளநிலை ஊழியர்களுக்கு, பே பேண்ட் 1 முதல் 5 வரை உள்ள இளநிலை ஊழியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அவங்க 2 வீலர்லேருந்து காருக்கு மாறவும் சொந்த வீடு கனவை நனவாக்கவும் இது உதவும். முதுநிலை ஊழியர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். ஏறிக்கிட்ட போகிற விலைவாசிக்கு ஈடு கொடுக்க இது ஒரு பிடிமானமாக இருக்குமே தவிர பெரிய லைஃப் ஸ்டைல் மாற்றம் இருக்காது. கடைசியாக ஒரு கேள்வி, 2026க்கு முன்னாடி நிஜமான மார்க்கெட் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி அரசு படிகளை உயர்த்துமா, இல்லை ஊழியர்கள் இன்னும் சொந்த காசை செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.